படம் ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. ஒரு 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 ஸ்பூஃப் மூவி தான். எமோஷ்னலாக அஃபெக்ட் பண்ணுற மாதிரி எல்லாம் இல்லை, நல்லா இருக்கு மூவி, பார்க்கலாம். சிரிப்பாக தான் இருந்தது, என்ஜாய் பண்ணுற மாதிரி ஃபன்னாக தான் இருந்தது, தவிர ரொம்ப ஹார்ஷாக ஒன்றும் இல்லை, எனக்கு ஃபீல் ஆகலை, நல்லா தான் இருந்துச்சு. மூவியில் என்ன கன்வே பண்ண நினைக்கிறாங்கன்னா எனக்கு ஐடியா இல்லை ப்ரோ. ஆனால் அவங்களாம் நினச்ச அரசியலுக்கு வந்தால் தான் எதுவுமே நல்லது பண்ணணும்னு நினச்சா தான் பண்ண முடியும். மற்றவங்க சொல்கிறதுனாலலாம் யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. அதுதான் சொல்கிறேன். ஃபன்னாக இருக்குது ப்ரோ, சிரிக்கலாம் ப்ரோ, ஒர்க் அவுட் ஆகுதுன்னா நல்லா தான் எடுத்திருக்காங்க. என்ஜாய் பண்ணலாம், ரொம்ப யோசிக்க வேண்டாம், மூளையை வச்சு என்ஜாய் பண்ணலாம். ஜஸ்ட்டு வந்தீங்கன்னா பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு என்ஜாய் பண்ணலாம். எஸ் 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 கண்டிப்பாக காஸ்டியூமு பாடி லாங்குவேஜ் எல்லாமே வந்து நமக்கு சிங்க் ஆச்சு கொஞ்சம். ஆனால் என்ன சொல்கிறது, கண்டென்ட் இல்லை ரொம்ப. நமக்கும் நானும் ஒரு விஜய் ஃபேன் தாங்க, எனக்கு ஒன்றும் டிஃபெண்டிவாக இல்லை. படம் நல்லா இருக்கு ப்ரோ. பாலிடிக்ஸ் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் இது பாலிடிக்ஸ் ரிலேட்டட் தான், ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்குமே. இவர் அதான் நார்த் இந்தியன்லேருந்து ஆக்சுவலாக இதில் என்னென்னா நம்ம நிறைய ஹீரோயின்ஸ் பார்த்துருப்போம், தமிழ் பேச தெரியாத ஹீரோயின்ஸ்க்கு வந்து வைப் அதிகமாக இருக்கும். இவர் வந்து நார்த் இந்தியாவிலேருந்து வந்த ஒரு ஹீரோவாக வருவார். ஸோ அது நல்லா இருக்குது, அவர் பேசுகிற தமிழ் எல்லாமே நல்லா இருக்குது. ஒன்றுமே இல்லை ப்ரோ, அது ஆக்சுவலாக இல்லைங்க. அது படம் பார்த்தா தான் ப்ரோ தெரியும், அப்படி வந்து உள்ளே எந்த கனெக்டடும் இல்லை. நம்ம விஜய் என்னெல்லாம் பண்ணாரோ அது இந்த கதையில் வந்து எதுவுமே இல்லை. இவங்க ஒரு தனி ஸ்டோரி ஒரு ட்ராக்ல எடுத்துகிட்டு போயிருக்காங்க, ஃபுல்லாக வந்து நல்லா ஃபன்னாக இருக்குது. கடைசி வரையுமே படம் நல்லா இருக்கு. எதுவுமே இல்லை ப்ரோ, அது காட்டுறாங்க. ஆனால் இவங்க எடுத்துகிட்டு போகிற ஸ்டோரி நம்ம அந்த ட்ரைலர் பார்க்கும்போது வேணால் அப்படி தெரியலாமே தவிர படம் பார்க்கும்போது அப்படி கிடையாது. இப்போ காரை விட்டு இறங்குனது இவருக்கு வேற மாதிரி தான் சீன் போகுது, அந்த சீன் வேற, அந்த ஒரு பாயிண்ட் தான் இருக்கே தவிர எண்ட் அது கிடையாது. இவங்க மூவி அப்படியே எடுத்துகிட்டு போயிடுறாங்க அந்த இடத்துலேருந்து. காமெடி நல்லா இருக்கும், தம்பிராமையா சைடு இருக்கட்டும். ஆமாம், எல்லாரும் இருக்கும் போது அது ஒரு எமோஷ்னலான சீனாக கூட ஒரு சைடில் ஒரு ட்ராக் வரும்போது அது வந்து ஃபன் ஆகிடுது. ஸோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான சீனாக போவோம். அவங்க டைலாக் டெலிவரிஸ் வந்து அந்த இடத்துல வந்து அதுவும் பாலிடிக்ஸில் ஈஸியாக வந்துடும் ஒரு வேர்ட் சொல்லும் போது. நம்மலாம் கொஞ்சம் யோசிச்சு ஓட்டு போடணும் ப்ரோ, அதுதான் கனெக்ட் ஆகுது. நம்ம தான் யோசிக்கணும், அவங்க ட்ராக்ல கரெக்டாக தான் போகிறாங்க. நம்ம தான் என்ன ட்ராக்ல போடணுன்னு பார்த்து கொஞ்சம் ஓட் பண்ணோன்னா நல்லாயிருக்கும்.